வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நான் முருகப்பெருமானுடைய பெருமைகளை மகிமைகளை முருக பக்தர்களுடைய வாழ்விலே நடந்த அற்புதமான அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கந்தர் அனுபூதியிலே இருக்கின்ற சக்தி வாய்ந்த பாடல்களை பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன் இருப்பதை கண்டறிந்த மயான சித்தர் தன்னுடைய ஏடுகளிலே அதை எழுதி வைத்திருக்கிறார், மந்திரம் யந்திரங்களோடு. அந்த பாடல்களை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடலினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், பல பெண்களுக்கும் கர்ப்பத்திலே பல பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவர்கள் தாயாக ஆகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும். ஒரு தடை, அந்த தடையை நீக்குகின்றதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்திலே நான் ஒவ்வொரு பாடலுக்கும் சொல்லி வருகிறேன். இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக தேவையானதாக ஒவ்வொரு பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாடலும் அப்படி தான். அதுவும் இன்றைய வாழ்க்கை முறையில் பெண்கள் பல்வேறு விதமான வேலைகளை செய்யும் பொழுது, பல்வேறு விதமான நிலைகளிலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கர்ப்பத்திலே கர்ப்பப்பை அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது. இப்போது குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான நிலையாக ஆகிவிட்டிருக்கிறது. இயற்கையாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு செயற்கையாக மாறிக்கொண்டு வருகிறது. கருத்தரிப்பு நிலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் இன்றைய நிலையில் நாம் பார்க்கிறோம். இதற்கு இறை சக்தி அருள் இருக்குமானால் இவைகளெல்லாம், இந்த தடைகளெல்லாம் தானாகவே நீங்கிவிடும். அதைத்தான் இங்கே அருணகிரிநாதரும் சொல்கிறார். பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த தன்மைகள், இந்த தடைகள், அவற்றை இந்த பாடலை நாம் பாடும் பொழுது, ஜபிக்கும் பொழுது நீங்குகிறது, இறைவன் அருளாலே நீங்குகிறது என்பதை சொல்கிறார். அந்த பாடல் நாம் பார்க்கலாம். இது கந்தர் அனுபூதியில் 18வது பாடலாக வருவது. உதியா மறையா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகானகாபயா அமராவதிகா வலசூர பயங்கரனே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நிறைய முருகனுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார் அருணகிரிநாதர். உதியா மரியா, அவன் உதித்தவனும் அல்ல, அவன் மரித்தவனும் அல்ல, அவன் பிறப்பிலன் இறப்பிலன், பேர்பட்ட பரம்பொருள். அவன் உணரா மறவா, உணர்தலுக்கு உரியவனும் இல்லை, மறப்பதற்கு உரியவனும் அல்ல. அவன் உணர்வனும் இல்லை, நம்மளால் முழுமையாக உணர முடியாது. அவனை போய் மறக்க முடியுமா? மறவா. விதிமால் அறியா விமலன் புதல்வா, அந்த பிரம்மதேவனும் அறியாத விமலனுடைய புதல்வனே. அதிகா அனகா அபயா அமரா வதிகா வலசூர பயங்கரனே, அந்த சூரனை அழித்த பயங்கரமானவனே, நீ இந்த தடைகளையெல்லாம் அழித்து, விமலன் புதல்வா, நீ எல்லோருக்கும் உன்னை போல ஒரு புத்திரனை அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வேண்டுகிறார். நலத்தையே அளிப்பாய், குடும்பத்திற்கு நலத்தை, வாரிசை, பரம்பரையை அளிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுகிறார். இந்த பாடலுக்கு உரிய யந்திரம் மந்திரம் எல்லாம் உண்டு. அதெல்லாமே குருநாதரனுடைய அருளினாலே அவர் முகமாக நாம் பெறும் பொழுது நமக்கு இன்னும் இது அற்புதமான ஆற்றலை கொடுக்கும். ஆனால் அது குருமுகமாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். அதனால தான் நான் இங்கே அந்த யந்திரங்களையோ மூல மந்திரங்களையோ நாம் சொல்வதில்லை. அது சாதாரண மக்களுக்கு, எளிமையான மக்களுக்கு அது தேவையும் இல்லை. அவங்க சாதாரணமாகவே பாடிக்கொண்டே இருந்தால் போரும். விமலன் புதல்வா அதிகா அமரா அபயா, அபயம் அளிப்பவனே அப்படின்னு பாடிக்கொண்டே இருந்தால் போரும். குறிப்பாக பெண்கள் முருகனை பிரார்த்தித்து கொண்டிருந்தால் போரும். முருகன் அற்புதமான
புதல்வர்களை புதல்விகளை அருளுவான் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். நிறைய முருகனை தொழுதாலே நாகதோஷம்லாம் நீங்கிவிடும். அப்படி நாகதோஷம் நீங்கினால் இந்த தடைகளெல்லாம் தானாகவே நீங்கிவிடும். இதுக்கு வந்து ஒரு மருத்துவம் தேவையாக இருக்கலாம். ஆனால் மருத்துவம், நல்ல மருத்துவர் இதெல்லாம் கிடைப்பது கூட இறைவன் அருள் இருந்தால்தான் கிடைக்கும். அல்ல என்றால் தவறான மருத்துவம், இப்போல்லாம் அதெல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நடக்குமானால் நமக்கு அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து பலிக்காமல் போகும். அதனால் அதையெல்லாம் கொண்டு வருவது கூட இறைவனினுடைய அருள் தான். அந்த அருளை முதல்ல அந்த அருளை நாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு தானாகவே கிடைத்துவிடும். நாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான முருக பக்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான மனிதர். நாம் இங்கே நிறைய முருக பக்தர்கள், குமரகுருபரர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், ராமலிங்க அடிகளார், இவங்கள மாதிரியெல்லாம் பார்த்தோம். இவர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர். அவருடைய பாணியிலே தன்னுடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ஏன் தன்னுடைய பாணியில் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து பாரத தேசத்தை சேர்ந்தவர் இல்லை. அதனால் வெளிநாட்டினர். இந்த இந்து மதம் பற்றியோ அதனுடைய வழிமுறைகளை பற்றியோ ஒன்றுமே தெரியாதவர். அவரை வந்து முருகன் ஆட்கொள்கிறான். அந்த அனுபவங்களை அவர் வந்து சொல்லும்போது அதை நாம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு மெய்சிலிர்ப்பாக இருக்கிறது. எங்கேயோ இருந்த ஒருவரை முருகப்பெருமான் ஆட்கொள்கிறார், அனுபவத்தை அளிக்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு மெய்சிலிர்க்கின்ற வரலாறு. அவர் இன்றைக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து பணி செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பெயர் கார்ல் டொனால்ட் பெல்லி அப்படிங்கிறது. இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஆஸ்திரேலியாவில் அரசாங்கத்தில் டிப்ளமேட்டிக் அந்த பகுதியில் மிக உயர்ந்த பதவியில் அவர் இருந்தார். அந்த பதவியை வகித்து கொண்டிருந்தார். அவர் வந்து டிப்ளமேட்டிக்காக இருந்ததால் அவரை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவது வழக்கம். அதை மாதிரி இவரை வந்து கோலாலம்பூருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் அங்கே வேலைகளை செய்வதற்காக, அந்த நாட்டோடு உறவு மேம்படுத்தி கொள்வதற்காக இவரை அனுப்புகிறாங்க. இவர் பெல்லின்னு நம்ம சுருக்கமாக சொல்லலாம். இவர் அனுப்புகிறாங்க. இவர் அங்கே போகிறார். போன உடனேயே அவருக்கு முதலாக முருகன் கோவிலுக்கு போகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அங்கே முருகன் பார்க்குறார். பார்த்துட்டு இதை பற்றியெல்லாம் கேட்குறார். அவரே பிற்பாடு சொல்கிறார், நான் கேட்ட கேள்வியெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து ஒரு பத்தியகாரத்தனமாக இருந்தது, ரொம்ப சில்லியாக இருந்தது. ஆனால் என்னுடைய இந்திய நண்பர்கள் வந்து அல்லது இந்து மதத்தை சார்ந்த நண்பர்கள் அதையெல்லாம் அவங்க ஒரு வேடிக்கையாகவோ கேலியாகவோ எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொன்றிற்கும் அவர்கள் பதிலை சொன்ன அந்த பெருந்தன்மை, அதனால தான் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றையெல்லாம் உணர முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர் வந்து முருகன் கோவிலுக்கு போகிறார். அதே போல் அப்படி அவர் போகும் பொழுது அப்போ நிறைய சிந்திக்கிறார். நிறைய இந்து மதத்தை பற்றி அவர் வந்து தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு சொல்கிறார், வந்து மற்ற எந்த மதங்களில் இந்த மாதிரியான ஒன்று கிடையாது. நம்மை நாம் உணர்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. எந்த வழியை வேண்டுமானாலும் ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த வழியிலே ஆழ்ந்து அறிந்து உணர்ந்து நம்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம பக்தி நெறியிலையும் போகலாம். சுவாமியை பக்தி அப்படி அந்த மாதிரி ஆராதனை செய்து அப்படியும் நம்மை உணரலாம். அல்லது ஞான வழியிலே போகலாம், அல்லது துறவு வழியிலே போகலாம், அல்லது வந்து இறைவனே இல்லை, வேறு எங்கேயுமே அந்த சுதந்திரம் கிடையாது, நம்முடைய இந்து மதத்தில் இருக்குது, இறைவனே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து வாதம் என்று சொல்லுவார்கள். அந்த வாதம் செய்து இல்லை
இதெல்லாம் காரணமாக இந்த வந்து இயற்கை தான் இருக்கே தவிர கடவுள்னு ஒன்று கிடையாது. அதற்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அதன் வழியாகவும் ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ளலாம். தான் வந்து இயற்கையாக உருவானவன், அதாவது ஐம்பூதங்களால் ஆனவன் அப்படின்னு சொல்லலாம். இது உள்ளே வந்து ஒன்றும் கிடையாது, கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எந்த வழியாகவும் நம்மை நாம் உணர்வதற்கு நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மதமாக இருக்கிறத நான் வந்து தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நிறைய என்னோட வேலைகள் போக மீதி நேரங்களில் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். நிறைய என்னோட மனிதர்கள் நண்பர்கள்லாம் இருக்கும் பொழுது அவர்களோட பேசி 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 நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பெல்லி. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா பத்துமலைக்கு போகிறார். பத்துமலைக்கு, மலேசியா பத்துமலைக்கு அங்கே போயிட்டு அவர் பார்க்கிறார். பார்க்கும்பொழுது நிறைய பக்தர்கள் இங்கே போகிறாங்க. எல்லோரும் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரக்கட்டையில் 2 பக்கமும் 2 பைகளை தொங்க விட்டு கொண்டு அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தையில் அவர் இந்த காவடியை சொல்கிறார். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு, இது ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் வந்து படிகளில் ஏறி போகிறத நான் பார்த்தேன். சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மாதிரி அப்படியெல்லாம் அவங்க மேலே போய் இந்த கடவுளை வணங்குவதையெல்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் அதால் அவர் ஈர்க்கப்படுகிறார். அப்படின்னா காவடின்னா என்ன, எதற்காக தூக்குகிறார்கள். அதே போல் தைப்பூசத்தில் நிறைய பேர் அங்கே வந்து மெய்சிலிருக்கும்படியாக இருக்கும். நிறைய உடம்பெல்லாம் அலகு குத்திப்பாங்க, இந்த வேலை நாக்கில் குத்திப்பாங்க. நிறைய அது அப்படியே தொட்டில் போல் ஆடிக்கொண்டே செல்வார்கள். அந்த முருக பக்தர்கள் அவர்களுடைய அந்த நிலை அப்படிங்கிறது பார்க்கவே நமக்கு பயமாகவும் அதே சமயத்தில் பரவசத்தை கொடுப்பதாகவும் இருக்கும். அவங்க அவ்வளவு பக்தி பூர்வமாக செல்வார்கள். இதையெல்லாம் அவர் வந்து பார்க்கிறார். பார்க்க பார்க்க அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த காவடி, அதனுடைய தத்துவம், இதெல்லாம் அவர் வந்து பார்க்கிறார், உணர்கிறார். அதே மாதிரி இந்த அலகு குத்தி கொள்வது, தைப்பூசத்தில் அலகு குத்தி கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு செல்வது அப்படின்னு வரும்பொழுது முதல்ல இப்போ இவருடைய நண்பர்கள், இந்த வெளிநாட்டின் நண்பர்கள் எல்லாம் இந்த மாதிரி அவர் சொல்லும்பொழுது இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அதை நன்றாக உற்று கவனிக்கிறார். அப்படி கவனிக்கும் பொழுது அவர் தெரிந்து கொண்டது, அவருடைய ஒரு தெலுங்கு நண்பர் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நீயும் கூட காவடியெல்லாம் எடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம், ஆனால் அதற்கு முன்பாக சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அதே போல் குடும்ப அந்த வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல் தரையிலே படுத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 48 நாட்கள் விரதம் இருக்கணும். இந்த மாதிரி விரதம் இருக்க வேண்டும். ஒரு துறவியை போல வாழ வேண்டும். அப்படி அந்த விரதம் இருந்து விட்டு அதுக்கப்புறமாக நீ வந்து இந்த கோவிலுக்கு போகும் பொழுது இந்த அலகு குத்திக்கிறதோ அதில் வந்து காவடி எடுத்துக்கொண்டோ செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போது அந்த துறவு நிலை அப்படிங்கிறது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த மாதிரி யாருமே சொல்லவே இல்லை, இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை. அப்போது அந்த மனம் அப்படிங்கிறது நமக்கு ஒருமைப்படுகிறது. அந்த முருகன் மேலேயே, யார் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்க மேலேயே எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு நினைவு இந்த விரதம் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. நம்முடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு பல அந்த திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது, மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் அவருடைய டைரியில் அப்படியே குறித்து கொண்டே வருகிறார். அவரை பேட்டி எடுக்கும் பொழுது ஒரு தடவை அவர் இதையெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ அந்த ஒரு தெய்வத்தை தரிசிக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படின்னு சொன்னால் இந்த துறவி நிலை அது வந்து ரொம்ப உதவி செய்கிறது அப்படிங்கிறார். அதுக்கப்புறமாக இந்த அலகு குத்திக்கிறது, இந்த நாக்கிலே வேலை குத்தி கொள்வது அல்ல உடம்பு பூரா குத்தி கொள்வது, இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். நமக்கெல்லாம் தெரியறதில்லை, அவர் சொல்கிறார். இந்த 48 நாட்களும் அந்த தவம், அது துறவு நிலை, அதில் இருந்துட்டு மிக அதிகமான மனிதர்களோடு ஒரே நிலை, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி சேர்ந்து போகும் பொழுது
ஒருவித சக்தி அலைகள் அந்த இடத்துல ஏற்படுகிறது. அந்த எல்லோரும் அதையத்தான் நினைக்கிறாங்க. அந்த எண்ணங்கள், அந்த தெய்வீக எண்ணங்கள், ஒருமைப்பட்ட எண்ணங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய காந்த சக்தியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறார். இவருடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம காரில் எல்லாம் போக வேண்டாம், நம்ம வந்து ட்ரெயினில் போகலாம். ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்து ட்ரெயினில் தான் வருவாங்க. கார்லன்னா இவங்க 4-5 பேர் தான் வருவாங்க. ஆனால் நிறைய சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் பக்தியாக அந்த துறவு நிலையை மேற்கொண்டவர்கள், நம்ம பிரகாரம் விரதம் மேற்கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கில் அந்த ட்ரெயினில் வருவாங்க. அப்போ ட்ரெயினில் வரும்பொழுது அவர்களோடு நாம் பயணிக்க வேண்டும். அப்போ நம்ம உணர ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு முதல்ல எல்லாம் ஒரு கும்பலாக ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொன்னாவே இவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது தொற்று வியாதியெல்லாம் வந்துடும், அழுக்காக இருக்கும், ஒவ்வொருத்தருடைய மூச்சு காற்று மற்ற மேலே படும் பொழுது தொற்று ஏற்படும், இப்படியெல்லாம் வந்து இவர் வந்து அந்த மாதிரிலாம் போகவே மாட்டார். இதுவும் மிக உயர்ந்த பதவியிலே இருப்பவர். ஆனால் அவர்கள் சொன்னதால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருமாக சேர்ந்து இவங்க வந்து அந்த ட்ரெயினில் வராங்க. அப்போது எங்கே பார்த்தாலும் இந்த முருக பக்தர்கள், மற்ற சாதாரண மக்கள், அந்த இடத்திலேயே ஒரு விதமான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுறது. அப்புறம் இவர் அங்கேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த கீழே இருக்கின்ற படிக்கட்டில் இவர் பார்த்து கொண்டே நிற்கிறார். எல்லோரும் அப்படி ஒரு பக்தியோட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த படிகளில் ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள். பத்துமலையினுடைய அந்த படிகளில் ஏறுகிறார்கள். நிறைய பேர் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல அங்கே தான் வந்து இவர்கள் அந்த அலகு குத்தி கொள்கிறார்கள். அப்போது குத்தி கொள்ளும்போது அவர் கவனிக்கிறார், அவங்கெல்லாம் வந்து ஒருவித ட்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மயக்க நிலை, அதாவது தெய்வீக மயக்கம், அந்த நிலையில் அவங்கெல்லாம் இருக்கிறதையும், ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த சமயத்தில் வராமல் இருக்கிறதையும், எந்த விதமான வலியையும் அந்த பக்தர்கள் உணராமல் இருக்கிறதையும் அவர் வந்து எல்லாத்தையும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் சாதாரணமாக ஒரு சும்மா பார்வையாளராக அங்கே நின்று கொண்டிருந்தவர் 7 மணி நேரம் அந்த கோவிலில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகிறாரு, கவனிக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் இருக்குது. அப்போது அங்கே அதெல்லாம் பார்த்து அந்த சக்தி காந்த அலைகளுக்குள்ள அவரும் நுழைந்து விடுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டேன், அப்படி உட்காராமல் நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் மயக்கம் போட்டு விழுந்துட்டுருப்பேன். அந்த அளவிற்கு என்னை வந்து அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது பாதித்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் வந்து மேலே போகிறாரு, முருகனை தரிசிக்கிறார். 3 தைப்பூசங்கள் அவர் வந்து இந்த கோவிலுக்கு வருகிறார். அந்த 3 தைப்பூசம் அவர் வந்ததில் அவரே ரொம்ப அப்படியே மாறிவிடுகிறார். முருகன் அவரை ஆட்கொள்கிறான். அப்புறம் மாறிட்டு அவருமே அலகு குத்தி கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு அந்த மலையிலே ஏறி முருகனை தரிசிக்கின்ற அளவிற்கு அவர் மாறிப்போகிறார். அவர் மாறி போயிடுறாரு. அவர் வந்து தன்னுடைய பெயர் இந்து மத பெயராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவர் தன்னுடைய பெயரை அவர் பேர் வந்து கார்ல் டொனால்டு பெல்லி. அவர் எப்படி மாற்றிக்கிறார் அப்படின்னா, கார்ல் வடிவெல்லா பெல்லி, அதாவது வடிவேல் அப்படிங்கிறது அவர் வந்து வடிவெல்லா அப்படின்ட்டு, அவருக்கு வடிவேல்னு சொல்ல வரல, வடிவெல்லா. ஸோ வடிவெல்லான்னு தன்னை கூப்பிடுறதையே அவர் வந்து விரும்புகிறார். அதே போல் அவருடைய மனைவி, அந்த மனைவி பெயரிலேயும் அவர் வந்து வள்ளி அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி அவள் எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாள். எல்லா சமயங்கள்லையும் இந்த ஆன்மீக நிலையிலேயும் சரி, இந்த துறவு போன்ற நிலையிலேயும் சரி, பல இடங்களுக்கு போகும் பொழுதும் சரி, எனக்கு மிகச்சிறந்த துணையாக இருந்தது மட்டுமல்லாமல் நான் வடிவேல் மாற்றின்றதால அவளும் தன்னுடைய பெயருக்குள்ளே அந்த வள்ளி அப்படிங்கிற பெயரையும் அவள் வந்து ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான முருக பக்தியாக அது அமைகிறது. இப்படி அவர் வந்து அந்த பத்துமலையிலே பல அனுபவங்களை அவர் பெறுகிறார். அது மாதிரி இன்னொரு அனுபவத்தையும் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு நாள் மலையில் மேலே போன உடனே பயங்கரமாக மழை பொழிய ஆரம்பித்து விட்டதாம். அந்த ஆரம்பித்த உடனேயே வெளியில் பார்த்தா அப்படி மழை கொட்டுன்னு கொட்டுது.
அங்கே அந்த பத்துமலையன் முருகன் இருக்கின்ற இடம், அதுக்கும் மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த மலைகளிலே மேலே வந்து ஒரு பெரிய துவாரம் அப்படிங்கிறது பெரிய வட்டமாக இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக ஒரு பள்ளம், இந்த மலைகளுக்குள்ளே இருக்கின்ற பள்ளம், அந்த வழியாக அந்த மழை கொட்டுகிறது, மழை சாரல் எங்கெல்லாம் வருகிறது. அப்படியே அவர் அங்கேயே வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியாது, யாரும் எங்கேயும் போக முடியாது, எல்லோரும் அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவருக்கு மீண்டும் அந்த இதெல்லாம் பார்க்குறாரு, மலையை பார்க்குறாரு, மழையை பார்க்குறாரு, முருகனை பார்க்குறாரு, அந்த சாரல் அப்படியே வந்து எல்லார் மேலேயும் படிவதை பார்க்குறாரு. இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுக்கிறது. அவர் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலே அவர் சொல்லார், எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, என்னால் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஆனால் நான் அந்த இடத்துல 3 மணி நேரம் நின்று கொண்டிருந்தேன், அந்த 3 மணி நேரமும் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு நிலையில் அவர் போயிடுறாரு. அவருக்கு வந்து இங்கே வரணும், இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு வந்து முருகன் கோயில்களை எல்லாம் பார்க்கணும், அறுபடைவாடு இதெல்லாம் அவருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதையெல்லாம் கூட அவருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருகிறது. அதனால் அவரும் அவருடைய மனைவியும் இந்தியாவுக்கு வருகிறார்கள். இந்தியாவுக்கு வந்து அவர் அந்த இதே போல் அந்த தைப்பூசம், தை கிருத்திகை இந்த நாட்களிலெல்லாம் வந்து அந்த நடைப்பயணமாக நிறைய பக்தர்கள் பழனிக்கு வருவது வழக்கம். அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணுறார், பாலக்காட்டிலிருந்து நடைப்பயணமாக காவடியை எடுத்துக்கொண்டு இவரும் இவருடைய மனைவியும் பழனியை நோக்கி வருகிறார்கள். அதே போல் திருச்செந்தூருக்கு போகிறார்கள். இங்கே எல்லாம் அவருக்கு பல அனுபவங்கள் ஏற்படுகிறது. அவற்றையெல்லாம் என்ன என்று அப்படி நம்ம அடுத்தது பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.